கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடுத்த வீடியோஸ் கொண்டு வந்திருக்கோம். தீபாவளி டைம் கொஞ்சம் ஓவர் ரஷ், ஸோ வீடியோஸ் எதுவும் போட முடியல. இன்னைக்கு நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹோம் செக்யூரிட்டி கேமரா. இது வந்து எல்லாத்துக்குமே முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஹோம் செக்யூரிட்டி கேமரா. ட்ரூவியூ பிராண்ட்கிட்ட இருந்து ஆல்ரெடி இந்த ட்ரூவியூ பிராண்ட்லேருந்து நான் ஒரு 10,000 பட்ஜெட்டில் ஒயர்டு கேமரா ஃபுல் செட்டு வந்து போட்டிருந்தேன். அது நிறையா பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20-22 பேர்கிட்ட பண்டல் வாங்கினாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிங்கிள் கேமரா. இது யார் யாருக்கெல்லாம் யூசேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன ஆஃபீஸு, ஹோம், வீடுங்களுக்கு அவசியம், குழந்தைங்களை பராமரிக்கிறதுக்கு, இல்லை மோஷன் அலாரம் டிடெக்ஷன் இருக்குது. யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு, ரொம்ப பட்ஜெட் லெவலில் 2 வருஷம் வாரண்டியோட வெறும் 1600 தான். 2 வருஷம் வாரண்டி உங்களுக்கு. ஒரு சூப்பரான ஹெச்டி கேமரா. வாங்க இதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை ஸ்மார்ட் நெட் கேமரான்னு பாக்ஸில் போட்டிருக்கு. இப்போ நம்ம பாக்ஸில் மேலே உள்ள ஃபீச்சர்ஸை ஃபுல்லாத்தையும் பார்த்துக்குவோம். பாக்ஸில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிராண்டு, ட்ரூவியூ பிராண்டு. இது வந்து ஒரு மேட் இன் இந்தியன் பிராண்டு. நல்லா ஃபாஸ்ட்டு க்ரோத் ஆகிட்டு இருக்க பிராண்ட். வந்து இவங்க பிராண்டு லான்ச்சிங் பண்ணதே பார்த்தீங்கன்னா 2011 தான் இந்தியாவில். நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங், அதாவது பட்ஜெட் ப்ரைஸிங்கில் ஒரு பக்கா பேக்கிங். எல்லாமே உங்களோட பிராண்டில் 2 இயர்ஸ் வாரண்டி. இதோட மாடல் நம்பரு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, எம்ஆர்பி 4500 ரூபா. மேனுஃபேக்சரிங் டேட்டு 2019 செப்டம்பர். அதாவது தயாரிச்சு 2 மாதம் தான் ஆகுது. அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா மேலேயே கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஆர் கட்டு, அதாவது நைட் விஷன் மோடு. நைட்டு கருகும்னு இருட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிளாக் நெட்டில் கிளியராக தெரியும். இது மேக்ஸ் 64 ஜிபி, அதாவது அதிகபட்சமாக 64 ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு போட்டுக்கலாம். நீங்கள் 64 ஜிபி மெமரி கார்டு போட்டிங்கன்னா மினிமம் 20 டேஸை தாண்டி உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும். இது க்ளவுட் ஸ்டோரேஜ். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். 1 ஜிபிக்கு இவ்வளோன்னு இருக்குது. அது அப்ளிகேஷனுக்குள்ளேயே உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து ஒய்ஃபை. நீங்கள் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிறத இன்டர்நெட்டில் தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. வீட்டுக்கு வந்து கேமராக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கேமராவோட ஒய்ஃபை வெளியில் வரும். அதில் கனெக்ட் பண்ணி ப்ளேபேக்கு பூரா பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க வேண்டியது எடுத்து யாருக்கும் வாட்ஸ்அப் பண்ணலாம் அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வேர்ல்டு லெவலில் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்பில்டு மைக் அண்டு ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அதாவது இங்கே பேசுகிறது உங்களுக்கு கேட்கும், நீங்கள் பேசுகிறதையும் இங்கே கேமரா சொல்லும். அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் ரெண்டுக்குமே சப்போர்ட்டு. ப்ளஸ் இது வந்து விண்டோஸ் சிஸ்டத்துக்கும் சப்போர்ட் இது. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து P380 அப்படின்ற அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ட்ரூவியூவில் வந்து டேரக்ட் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிட்டாங்க, ட்ரூவியூ 360 சொல்லிட்டு. பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே மேலேயே உங்களுக்கு கேமரா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி நம்ம மொபைலில் நீங்கள் நவுத்துனீங்கன்னா ரிமோட் மூலிமா வேர்ல்டு லெவலில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நவுத்துனீங்கன்னா வந்துடும். இது சுற்றி இருக்கிறது தான் ஐஆர். இது வந்து 1.3 மெகா பிக்சலு, ஹெச்டி ப்ளஸ்ஸு. குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவாலிட்டியும் வீடியோஸில் கொடுக்குறேன் பாருங்கள். ப்ளஸ்ஸு இதான் மைக்கு, பேக்கில் ஸ்பீக்கர் இருக்குது, 2 ஒய்ஃபை ஆண்டனா. அப்படியே பேக் சைடுன்னு போனீங்க அப்படின்னா இங்கே மெமரி கார்டு 64 ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு இங்கே போட்டுக்கலாம். இங்கே ரீசெட் பட்டனு. அதுக்கடுத்து பவர் இன்புட். பவர் வந்து 5 வோல்ட்டு 1.5 ஆம்ப் அடாப்டரு. அந்த அடாப்டர் கேபிள் எல்லாமே இன்க்ளூடிங்காக வந்துடும். அதுக்கடுத்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து வால் மவுண்ட்டில் கிளிப் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு. இந்த வால் மவுண்ட்டுக்கான கிளிப் பண்ணுற ஸ்டாண்டை நம்ம எப்படி மாட்டுறோன்னு கேட்டிங்கன்னா, சவுத்தில் நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வேணுமோ நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை லூஸ் பண்ணோம்னா மேலேக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ நமக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ கேமரா வந்து நம்ம இதில் சும்மா இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோதான். இதை நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ரொட்டேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். டைட் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபுல்லாக டைட் ஆகிக்கும். இவ்வளோதான். இதுக்கான ஸ்க்ரூவையும் உள்ளே கொடுத்துருவாங்க. இந்த 2 ஸ்க்ரூவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும். வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இந்த 2 ஸ்க்ரூவும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு V8 கேபிள். இதுதான் நம்ம சார்ஜிங் யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த கேபிள். சார்ஜிங் அடாப்டர்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு 1.5 ஆம்ப்பு. ஸோ உங்களுக்கு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வாட்ஸ் தான். மேக்ஸிமம் 8 வாட்ஸ் தான் இதோட கரண்ட்டே. இதுக்குன்னு கரண்ட் பில் ஸ்பெஷலாக கிடையாது உங்களுக்கு. அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே. இப்போ வாங்க கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது வைக்கணும் பார்த்துக்குவோம். இன்டர்நெட் இருக்கிறவங்க இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணி வெளில எங்கேயும் பார்த்துக்கலாம். இன்டர்நெட் இல்லாதவங்க வீட்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம நைட்டு வந்து கேமராக்கு முன்னாடி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி எந்த ரூட்டருமே இல்லாமல் டேரக்ட் ஒய்ஃபைலேயே ப்ளேபேக் பார்த்துக்கலாம். அது டவுன்லோட் பண்ணி மொபைல் எடுக்கலாம். 2 செட்டப்பையுமே நான் வீடியோவில் பார்க்க போடுறேன்.
பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் செட்டிங்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க செட்டிங்ஸில் போவோம். இப்போ நம்ம வந்து கேமராவோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டோம். அடாப்டரில் நம்ம மொபைல் சார்ஜிங் போகிற மாதிரி கேபிளை கனெக்ட் பண்ணிடணும். இது V8 தான், நார்மலாக எல்லார் வீட்லையுமே இருக்கிற கேபிள் தான். இது பாக்ஸ்குள்ளே இன்க்ளூடிங்காக வந்துடும். இது கேமராவோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா V8 பின் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். கரெக்டாக நம்ம அதில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இங்கே பக்கத்தில் மெமரி கார்டு, இது ரீசெட் பட்டனு. மேக்ஸிமம் யாருக்காவது செட்டிங்ஸ் உங்கள் ப்ராப்ளம் இருந்தால் ரீசெட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று டைரக்ட் ஒய்ஃபை, இன்னொன்று நெட்வொர்க் ஒய்ஃபை. டைரக்ட் ஒய்ஃபை அப்படின்றது நம்ம எதுவுமே இல்லாமல் ப்ளேபேக்ஸை பார்த்துக்கிறதுக்கும் வீடியோவை எடுத்துக்கிறதுக்கும் போகிறதுக்கு டைரக்ட் ஒய்ஃபை. நெட்வொர்க் ஒய்ஃபைன்றது வேர்ல்டு லெவலில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ அதான். இப்போ நான் கேமராவை பவரில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதிலே சவுண்டு வந்துடும், சிஸ்டம் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு வந்துடும். நம்ம ஆல்ரெடி நெட்வொர்க் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா ஒய்ஃபை கனெக்டட்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒய்ஃபை எஸ்டாப்ளிஷ்டுன்னு வரும். அதிலே அடுத்த வாய்ஸ் வரும். பார்த்தீங்களா, இப்போ ஒய்ஃபை எஸ்டாப்ளிஷ்னு வந்துச்சுன்னா ஒய்ஃபை எஸ்டாப்ளிஷ்னு வந்துருச்சுன்னா டேரக்ட் ஒய்ஃபைல, அதாவது எம்டியில் தான் இருக்குது, நம்ம டேரக்ட் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம் அர்த்தம். நெட்வொர்க் ரூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஆனால் மேக்ஸிமம் ரூட்டரை வந்து எப்பயுமே நீங்கள் ஒன் டைம் கேமரா எடுத்தோடனே ஒரு ரீசெட் ஃப்ரெஷ்ஷு இப்போ நம்ம கேமராவை ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் டைரக்ட் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டேட்டாவை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா TrueView 360. TrueView 360 இதுதான் அந்த அப்ளிகேஷன் நேமு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இப்போ ஓப்பன்னே வரும் உங்களுக்கு. இதுதான் அப்ளிகேஷனு. நான் இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கனால ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன். அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டேரக்ட் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி ஒன்லி ரெக்கார்டு ப்ளேபேக் தான் பார்க்க போகிறேன். என் இன்டர்நெட்டில் கிடையாதுன்ற ஒரு செட்டிங்ஸ் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா டேட்டாவை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணி இந்த கேமராவோட டேரக்ட் ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிடணும். இப்போ கேமராவோட டேரக்ட் ஒய்ஃபை இதுதான், MB20354177. இந்த 8 நம்பருன்றது கேமராவோட ஸ்டிக்கர்லையும் பின்னாடி ஒட்டியிருக்கும். நார்மலாக நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் தெரிஞ்சிடும். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் TrueView 360 ஓப்பன் பண்ணிவிட்டு இது யூசர் ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறது வந்து உங்களுக்கு நெட்வொர்க் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதாவது இன்டர்நெட் மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் கேமரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க யார் மொபைல் வேணாலும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஓப்பன் ஆகிடும் அவங்களுக்கு. இப்போ ட்ரை வித்தவுட் நம்ம நான் லோக்கலில் லாகின் பண்ணுறேன். கண்டினியூ. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பேஜ். இதில் நீங்கள் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணணும். சாரி, இப்போ நீங்கள் டேரெக்டாக ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து உங்களோட ஒய்ஃபை வந்து கரெக்டாக ME204177, அதாவது ஒய்ஃபை வந்து கேமரா கனெக்ட் பண்ணி அது பாஸ்வேர்டெலாம் இருக்காது. கொடுத்து பேஜை ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணால் போதும், பக்கத்தில் இருக்கிற கேமரா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு நிமிஷம் தான் இதை இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ், எதுவுமே கிடையாது. அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, கேமராவோட ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பாஸ்வேர்டு கிடையாது, கனெக்ட் கொடுத்தா கனெக்ட் ஆயிரும். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும்தான் கொடுக்குறோம், கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும்னு சொல்லும். அந்த பாஸ்வேர்டு வந்து மினிமம் 6 கேரக்டர் இருக்கணும், ஏதாவது 2-3 லெட்டர்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ இப்போ நான் கொடுத்துட்டேன் கன்ஃபார்ம். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ப்ராசஸ் கேட்கும். இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே இந்த எஸ்டின்றது எஸ்டியில் இருக்கிறத நம்ம HDக்கு மாற்றினோம்னா கொஞ்சம் கிளாரிட்டி கூட கிடைக்கிறது. இப்போ கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. குவாலிட்டியை பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் HD குவாலிட்டி. குவாலிட்டியில் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? தூரத்தில் இருக்கிற அந்த லினோவா கெனான்ற நேம் உள்பட உங்களுக்கு எப்படி காமிக்கிது பாருங்கள். இதில் வாய்ஸ் உள்பட இதை அமுக்கிட்டு பேசுனோம்னா நம்ம பேசுகிறது அங்கே கேட்கும். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்கள் வெளியில் மொபைல்லேருந்து எங்கே பேசினாலுமே அது கிளியராக கேட்கும்.
அதை எடுத்துட்டிங்கன்னா ஸ்பீக்கரை நம்ம ஆன் பண்ணோம்னா அங்கே பேசுகிறது போல் நமக்கு கேட்கும். நீங்கள் கையிலே திருப்பினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. குவாலிட்டியை பார்த்துக்கிட்டிங்களா? ஹெச்டி குவாலிட்டி கிளியராக இருக்கும், பக்காவாக இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வீடியோ நைட்டில், பகலில் இதோட சூப்பராக இருக்கும். நைட் விஷன் மோடு அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிளியராக பக்காவாக தெரியும் உங்களுக்கு. ஒரு 1600 பட்ஜெட்டில் 2 இயர்ஸ் வாரண்டியோட இவ்வளோ குவாலிட்டியில் ஒரு 2 வருஷம் வாரண்டியோட ஒரு ஒய்ஃபை நெட் கேமரா அப்படின்னா இதுதான். இன்டர்நெட் இருக்கிறவங்க தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக மெமரி கார்டை போட்டோம்னா ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் போய் டேரெக்டாக கேமராலேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இல்லை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்க போட்டாங்கன்னா போதும், எந்த செட்டிங்ஸ் தெரியல, கேமரா ஆல்ரெடி ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கும். நான் இப்போ லோக்கல் லாகின்லேயே உங்களுக்கு செட்டிங்ஸ் காண்டி போகிறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் கான்ஃபிக் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேட்கும், அக்சஸ் பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ்டுன்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஜிபிஎஸ் ஆனில் இருக்கணும். நம்ம ஜிபிஎஸ் நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஆனில் தான் வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட்டும் கொடுத்தாலே இந்த ஒய்ஃபையோட கேமராவோட டீட்டெயில்ஸ் வரும். நம்ம இதில் ஓகே கொடுத்தோம்னா லோடிங் ஆகும், பக்கத்தில் கேமரா இருக்கான்றதை செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒய்ஃபையை பூரா பார்க்கும். நீங்கள் எந்த ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ ஜியோ ஒய்ஃபை மோடத்தை கான்ஃபிக் பண்ணுறேன். இப்போ இதோட பாஸ்வேர்டு இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது நம்ம ஏதாவது டிவைஸ்க்கு ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நெட்வொர்க்கில் ஒரு 4-5 டிவைஸை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் சும்மா வந்து ஒரு ஆஃபீஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா நீங்கள் வேறு டைப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபினிஷ். இப்போ உங்களோட கேமரா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணோம்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு கேட்கும். டிஃபால்ட் பாஸ்வேர்டை கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அது ஏதாவது ஒரு லெட்டர்ஸு போக நம்பர்ஸ் மினிமம் 6 கேரக்டரு. ஓகே கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். முடிஞ்சு. இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இது அலாரம்ன்றதை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வைக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அலாரம்ன்றதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் போனாலே பக்கத்தில் இருக்கும். இப்போ நான் ஆனில் இருக்குது. இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சைடு யாரும் கிராஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வராது. சப்போஸ் அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த சைடு யார் கிராஸ் பண்ணாலும் உங்களுக்கு மெசேஜ் வரும். இப்போ ஹெச்டிக்கு மாத்திரேன்னா இப்போ வந்து இது வந்து இன்டர்நெட் வியூவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்டர்நெட் வியூவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிளாரிட்டியாக பார்த்துட்டிங்களா? அந்த லாஸ்ட்டில் உள்ள லினோவா நேம் உள்பட கிளியராக தெரியுது உங்களுக்கு. இது ஜூம் பண்ணலாம், ஜூம் பண்ணால் உடையும். இப்போ கேமரா நான் திரும்புது பாருங்கள். நம்பர் பிளேட்டு, நம்பர்ஸு, நேம்ஸு இது எல்லாமே நல்லா கிளியராக காமிக்கும். இது போக நீங்கள் பேசினாலும் அங்கே கேட்கும். ஹலோ 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 ஹலோ. இந்த கேமரா எத்தனை பேருக்கு வேணும்? இது அவசியம் ஒரு வீட்டுக்கு இருக்க வேண்டிய கேமரா. நீங்கள் வாசலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலிமா கான்ஃபிக் வச்சு யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு செல்லில் மெசேஜ் வரும். அந்த மோஷன் அலாரமும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நார்மலாக வீட்டில் மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஹாலில் குழந்தைங்க யார் வெளியில் வராங்க உள்ளே போகிறாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்ம கேமராவோட ஒய்ஃபைல டேரெக்டாக கனெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணி சின்ன ஆஃபீஸுங்களுக்குலாம் ஒய்ஃபை மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். இதே 1600 இவ்வளோ ஃபீச்சர்ஸு எம்ஐயில் எதுவுமே கிடையாது. 2700 இது வெறும் 1600 தான். உங்களுக்கு எம்ஐ 1 இயர் வாரண்டி தான். இது 2 இயர்ஸ் வாரண்டி. குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும். குவாலிட்டியும் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிட்டேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டோர் டெலிவரி உண்டு. இதை விட பெட்டரான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சூப்பர் வீடியோ சந்திப்போம். நன்றி.